வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் கடலோரம் அமைந்திருக்கக்கூடிய அன்னை வேளாங்கண்ணி கெபி இந்த பகுதியில் தான் இருக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாக நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு கொடுக்க நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடம் சரியாக நம்ம தூத்துக்குடி பனிமே மாதா ஆலய வளாகத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் இந்த கெபி அமைஞ்சிருக்குது. இதனுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கடற்கரை அமைந்துள்ளது. இதை ஒட்டி தான் நிறைய பணிகள் இங்கே நடைபெற்று வருகின்றது. ஒரு முக்கியமான பிரதான சாலையான பீச் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடற்கரை சாலை ஓரம் தான் இந்த கெபி அமைஞ்சிருக்குது. இந்த கெபியை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் நிறைய மக்கள் மீன்பிடி தொழிலை செய்து வருகிறார்கள். அதுபோக படகுகள் உருவாக்கக்கூடிய அந்த கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. இவங்க மீன் பிடிக்க போனாலும் சரி, இல்லை இந்த படகு உருவாக்கக்கூடிய தொழிலுக்கு செல்லும் போதும் சரி, அன்னை வேளாங்கண்ணி இந்த கெபிக்கு பிரார்த்தனை செய்துட்டு அதுக்கப்புறம் தான் தங்களுடைய பணிகளை கவனிக்க போகிறாங்க. முதல்ல ஒரு சாதாரண கெபியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள், பொதுமக்கள், நல்லுள்ளம் கொண்டவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கெபியை உருவாக்கியிருக்கிறாங்க. அன்னை வேளாங்கண்ணி நகரை போலவே அன்னையினுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 8ஆம் தேதி இங்கேயும் திருவிழா கொண்டாடப்படுகின்றது. இதிலையும் கொடி ஏற்றுவாங்க. ஒவ்வொரு வாரமும் நிறைய இந்த பகுதியை சேர்ந்த மக்கள், பெண்கள் எல்லோரும் வந்திருந்து பிரார்த்தனை செய்கிறாங்க இந்த கெபியில். இந்த கெபி மூலமாக பலனடைந்தோர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய சாட்சிகள் சொன்னாங்க இந்த கெபியை நம்ம எடுக்கும்போது. அதை பற்றி இந்த பகுதியை சேர்ந்த ஒரு மீனவர் நம்மிடம் கூறிய போது, கோயிலில் நல்ல புதுமை இதுகள் லாஞ்சியில் ஆரம் போட்டு போவாங்க, லாஞ்சில் நேர்ந்துட்டு போவாங்க. லாஞ்சியில் தொழில் நடக்கிறதுக்கு வாங்குறக்காண்டி தொழில் நல்லா நடக்கும். ஒரு ஆள் முள்ளுக்கம்பிலேருந்து ஒரு ஸ்விக்கிலேருந்து ஒரு ஆளுக்கு ஒரு 3 வருஷமாக அவளுக்கு குழந்தை சம்மந்தம் அமையாமல் கோயிலுக்கு வந்து போயிருந்தா சம்மந்தம் இதுகளாம் அமைஞ்சு நல்ல நேர்ச்சியாக நல்லா நடக்கு. இந்த மாதார் கெபி நாங்கள் கடற்கரையிலையும் தொழில் இதுகள் ஒரு மழை தண்ணிக்கு ஒதுங்கிக்கிறோம். புதுமை நல்லா நடக்கு. மாதா நம்பி இருக்கும்போது யாருக்கும் குறைபாடு இருக்காது. கடலுக்கு போகிறவங்க முத்தம் செஞ்சுட்டு ஆரத்தை எடுத்து போட்டு போவாங்க, உண்டியில் நேர்ந்துட்டு போவாங்க, தொழில் நடக்கும். மாதாவை நம்பி போனால் எதுவும் குறை இருக்காது. எனக்கு கையில் இந்த ஆஞ்சில் அடிபட்டு 2 வாரமாக கடலுக்கு போகாமல் இருந்தேன். இந்த மாதாவை நம்பி நான் மாதா சுருத்துலேயே கையை வச்சு பிந்தா எனக்கு அதுக்கு பிந்தி சரியாகி நான் இப்போ கடலுக்கு போய்கிட்டு இருக்கேன். இந்த மாதாவை நம்பினா யாருக்கும் குறைபாடு போகாது. எல்லாரும் வந்துட்டு போவாங்க. லாஞ்சிக்கு போகிறவங்களே ஆரம் போட்டுட்டு போவாங்க, முத்தம் செஞ்சுட்டு ஆரம் போட்டுட்டு உண்டியில் காசு போட்டுட்டு போவாங்க, வாங்குவாங்க. இது நல்ல நேர்ச்சி நல்லா நடக்கும். எல்லாமே கடலுக்கு போகிறவங்க, லாஞ்சிக்கு போகிறவங்க எல்லாரும் வந்து போச்சுட்டு இருப்போம். இந்த சாலையில் யார் பயணம் செய்தாலும் சரி இந்த கெபியை ஏறெடுத்து பார்க்காம போகவே மாட்டாங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அது மீன்பிடி தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எல்லா சமுதாய மக்களும், எல்லா மதத்தை சேர்ந்த பிற மதத்தை சார்ந்த மக்களும் அவங்களுடைய தொழிலுக்கு போகும்போது இந்த வழியை கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அன்னை வேளாங்கண்ணியினுடைய இந்த சுரூபத்தை ஏறெடுத்து பார்க்காம போக மாட்டாங்க. அவர்கள் பார்க்கும் பொழுது இன்றைய தொழில் எனக்கு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும், நல்லபடியாக இருக்கணும், நல்ல வருமானம் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மனசில் அவங்களுக்கு தன்னாலேயே தோன்றிடும். அதனால தான் அந்த பகுதியை கிராஸ் பண்ணக்கூடிய மக்கள், அநேக மக்கள் இந்த கெபியை ஏறெடுத்து பார்க்காம போனதே கிடையாது. நானும் நிறைய பேரை நோட்டீஸ் பண்ணேன். நிறைய பேர் இங்கே இருந்தவங்கலாம் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயமும் அதுதான். யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கெபியை பார்த்துட்டு மனசுக்குள்ளே வேண்டிட்டு போவாங்க. நல்ல ஒரு அருமையான அமைதியான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா அந்த கெபியினுடைய பின்னாடி பாருங்கள், அந்த படகு கட்டக்கூடிய வேலை நடந்துகிட்டு ஒரு எவ்வளோ பெரிய தோணி பாருங்கள். தூத்துக்குடினாலே தோணிக்கு ரொம்ப பிரபலம். இங்கே தான் தோணி உருவாக்குறாங்க. இதில் ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு சரக்குகள் கொண்டு போவாங்க. வெங்காயமாக இருக்கட்டும், மளிகை பொருட்களாக இருக்கட்டும், அரிசிகள் வகைகளாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், நிறைய கோதுமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த தோணியில் தான் கொண்டு போவாங்க. இப்போவும் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த தோணி, லாஞ்சி அப்படி சொல்லக்கூடிய படகுகள் எல்லாத்தையுமே இங்கே தான் உருவாக்குறாங்க. இங்கே உள்ள தொழிலாளர்கள் சேர்ந்து தான் உருவாக்குறாங்க. இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் உள்ளே போய் என்னால் படம் எடுக்க முடியல, நேரமாயிட்டுங்கிறதுனால கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. நீங்கள் இந்த பகுதியை கிராஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அன்னை வேளாங்கண்ணியை ஒரு தடவை தரிசிச்சுட்டு உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.